கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மறியல் போராட்டம் நடைபெற்றது. ஆட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி காலி குடங்களுடன் பெண்கள் போராடினர். 2 நாட்களில் காவிரி நீருக்கு ஏற்பாடு செய்யப்படும் என வருவாய்த்துறையினர் அளித்த வாக்குறுதியின் பேரில் பெண்கள் கலைந்து சென்றனர். சேலத்தில் மாவட்ட அளவிலான நீச்சல் போட்டி நடைபெற்றது. வயது அடிப்படையில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. முதல் 2 இடங்களை பிடித்த மாணவர்கள் மாநில அளவிலான நீச்சல் போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்டனர். மதுரை சோழவந்தான் அருகே திருவாலவாயா நல்லூரில் ஐயனார் குதிரை எடுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. இக்கோவிலில் ஆடி 18ஆம் பெருக்கை முன்னிட்டு ஹரிஹரபுத்திர ஐயனார் கோவிலில் இருந்து குதிரை எடுத்து கிராமத்தின் முக்கிய வீடுகளில் ஊர்வலமாக வந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 15க்கும் மேற்பட்டவர்களுக்கு வயிற்றுப்போக்கு, வாந்தி உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்பட்டுள்ளன. இவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 10 பேர் வீடு திரும்பிய நிலையில் 5 பேருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பலருக்கு பாதிப்பு ஏற்பட்டு வரும் நிலையில் குடிநீரை ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொழிற்சங்கத்தினருக்கு பஞ்சப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் ஒதுக்க வலியுறுத்தி திருச்சி ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மாதங்களாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆணையரிடம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் பாசன வாய்க்கால்களில் தேங்கியுள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியினை பொதுப்பணித்துறை தீவிரப்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. டெல்டா பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. எனினும் வாய்க்கால்களில் ஆகாய தாமரைகள் மண்டி இருப்பதால் விவசாயத்திற்கான தண்ணீர் கிடைப்பதில் சிக்கல்கள் எழுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். அரசலாறு, நூலாறு, வாஞ்சாறு, திருமலையான் ஆறு மற்றும் கிளை வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். புதுக்கோட்டை, கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தங்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தும் நிகழ்வுகள் நடைபெற்றன. புதுக்கோட்டையில் சாட்டை அடித்துக் கொண்டும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திரைப்பட நடிகர் சாந்தனு சாமி தரிசனம் செய்தார். அங்கிருந்த பக்தர்கள் மற்றும் கோயில் ஊழியர்கள் அவருடன் செல்ஃபி எடுத்தும் குழு புகைப்படம் எடுத்தும் மகிழ்ச்சி அடைந்தனர். யானைகள் நடமாடுவதால் நீலகிரி மாவட்டம் குன்னூர் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் கவனமுடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தி இருக்கின்றனர். குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை, பர்லியார், KNR, மரப்பாலம் போன்ற பகுதிகளில் உள்ள தேயிலை மற்றும் வாழை தோட்டங்களில் யானை கூட்டம் சுற்றித் திரிகிறது. எனவே தேயிலை எஸ்டேட்டுகளில் பணிபுரிபவர்கள் மற்றும் விவசாயிகள் மிகவும் கவனமுடன் இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தக்கலை அருகே சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக மத போதகர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே திருபாசன ஜபவீடு என்ற கிறிஸ்தவ சபையில் மத போதகராக பணியாற்றி வரும் வர்கீஸ் நடத்தும் வேதாம விடுமுறை வகுப்புக்கு சென்ற அந்த சிறுவன் தம்மிடம் வர்கீஸ் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக பெற்றோரிடம் முறையிட்டார். பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை செய்த தக்கலை போலீசார் மத போதகர் வர்கீஸ் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே இடிந்த பாலத்தை கட்டித்தர வலியுறுத்தி அரசு பேருந்து சிறைபிடிக்கப்பட்டது. முருகமங்கலம் கிராமத்தில் உள்ள பாலம் இடிந்து சேதமடைந்து 8 மாதங்களுக்கு மேலாகிறது. இப்பாலத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அரசு பேருந்தை சிறைபிடித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. சென்னை அருகே செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பிற்கு கடந்த 4 நாட்களாக தண்ணீர் விநியோகிக்கப்படவில்லை என கூறி குடியிருப்பு வாசிகள் மறியலில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாடு வாரிய அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். OMR சாலையிலிருந்து சுனாமி குடியிருப்புக்கு செல்லும் வழியில் நடைபெற்ற போராட்டத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே குடிநீர் கேட்டு பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உத்தாணி தெற்கு தெருவில் சுமார் 15 நாட்களாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என புகார் தெரிவித்து அப்பகுதி மக்கள் போராட்டம் செய்தனர். காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறியல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. சேலத்தில் கோயில் திருப்பணிக்காக குழி தோண்டும் போது பழங்கால அம்மன் கற்சிலை கண்டெடுக்கப்பட்டது. உத்தம சோழபுரம் கரபுநாதர் கோயிலில் குடமுழுக்கு திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது. அபிஷேக திரவியங்கள் வடிந்து செல்ல கால்வாய் அமைக்க கோயில் வளாகத்தில் குழி தோண்டிய போது மண்ணில் புதைந்திருந்த 3 அடி உயரம் கொண்ட அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டது. தகவல் அறிந்த தொல்லியல் துறையினர் சிலை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே அரசு பேருந்தின் கண்ணாடியை சேதப்படுத்திய தனியார் பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். பாப்பனப்பட்டு கிராமத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநர் கலைமணி பணிக்கு செல்ல பேருந்திற்காக காத்திருந்த போது அரசு பேருந்து நிற்காமல் சென்றுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த கலைமணி கல்லால் தாக்கியதில் பேருந்தின் முன்புற கண்ணாடி சேதமடைந்தது. இதுகுறித்த புகாரில் கலைமணியை விக்கிரவாண்டி காவல்துறையினர் கைது செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே புஷ்பவனத்தில் மகாபாரத திருவிழா நிறைவாக திரௌபதி அம்மன் கூந்தல் முடிதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. திரௌபதி அம்மன் கோயிலில் மகாபாரத திருவிழா கடந்த 10 நாட்களாக நடைபெற்றது. நிறைவு நாள் நிகழ்ச்சியாக கோயில் வளாகத்தில் கோட்டை பிடித்தல், அம்பாள் படுகளம், திரௌபதி கூந்தல் முடிதல் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து அம்மன் மற்றும் அரவான் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். கோவை மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இணைய வழி மோசடிக்காரர்களிடமிருந்து 5,22,00,000 ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. 2021 முதல் 2025 ஜூலை வரை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் இந்த தொகையை மீட்டுள்ளனர். இணைய மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என காவல்துறையினர் அறிவுறுத்துகின்றனர். அறிமுகமில்லாத வங்கிக் கணக்கில் இருந்து பணம் வந்தால் தாமதிக்காமல் காவல்துறையினரை அணுக வேண்டும் என்றும் இதுபோன்ற பண பரிமாற்றங்கள் மோசடிக்காக பயன்படுத்தப்படலாம் என்றும் எச்சரித்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சியில் பணிபுரியும் 46 தற்காலிக தூய்மைப் பணியாளர்கள் ஊதிய உயர்வு கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தினசரி கூலியை 700 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரத்திற்கு அருகே பவளப்பாறைகளை வைத்து பணம் வசூலிப்பதற்கு தடை விதித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டம் நடைபெற்றது. தனுஷ்கோடி அருகே உள்ள கோதண்டராமர் கோவிலில் ராமாயண கதைகளை கூறி பணம் வசூலிப்பதாக கோயில் நிர்வாகத்திற்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். நெல்லை கவின் படுகொலை வழக்கை நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர்கள் முறையீடு செய்தனர். சிபிசிஐடி தரப்பில் மூத்த IPS அதிகாரியை கொண்டு விசாரிக்கவும் சம்பந்தப்பட்ட காவலர்களையும் வழக்கில் சேர்த்து விசாரிக்கவும் உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் மொத்த வழக்கும் நீதிமன்ற கண்காணிப்பில் நடைபெறவும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். இதை மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மதுரை அருகே இளைஞர் ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலக்கள்ளந்தரி பகுதியில் அப்பன் திருப்பதியைச் சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவர் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மளிகை கடைக்குள் இருந்த செல்லப்பாண்டியை 4 பேர் கொண்ட கும்பல் வெளியில் இழுத்து வந்துள்ளது. பின்னர் அவரை ஓட விரட்டி தலை, முதுகு மற்றும் கைகளில் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் செல்லப்பாண்டி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். படுகொலை செய்யப்பட்ட செல்லப்பாண்டி ஏற்கனவே ஒரு குற்ற வழக்கில் தொடர்புடையவர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளிக்கு அருகே ஒற்றை காட்டு யானை விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. மகாராஜ கடை வனப்பகுதியிலிருந்து வந்த 3 யானைகளில் 2 யானைகள் கர்நாடக வனப்பகுதிக்கு விரட்டப்பட்டன. ஆனால் ஒற்றை யானை மட்டும் கொங்கனப்பள்ளி வனப்பகுதியில் முகாமிட்டு தக்காளி, மா, வாழை போன்ற பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இரவு நேரங்களில் வயல்வெளிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பாகுபலி யானை ஊருக்குள் நுழைந்துள்ளது. உணவு மற்றும் தண்ணீர் தேடி உதகை சாலையை கடந்து சென்ற இந்த ஒற்றை யானையால் இப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தேக்கம்பட்டி, நெல்லித்துறை உள்ளிட்ட கிராமங்களில் பயிர்களை சேதப்படுத்தி வந்த இந்த யானையின் நடமாட்டம் கடந்த சில மாதங்களாக குறைந்திருந்தது. தற்போது மீண்டும் யானை வந்திருப்பதால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள மேங்கோ ரேஞ்ச் பகுதியில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடையை காட்டு யானைகள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளன. நள்ளிரவு நேரத்தில் கடைக்குள் புகுந்த யானைகள் அங்கிருந்த அரிசி, சர்க்கரை, மைதா உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தின்றும் வெளியே கொட்டியும் சேதப்படுத்தியுள்ளன. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர். விவசாய நிலங்களில் யானைகள் புகுவதை தடுக்க 1 கோடி ரூபாயில் சிறப்பு அதிரடிப்படை அமைக்க வனத்துறை முடிவு செய்துள்ளது. யானைகள் நடமாடும் வழித்தடங்களை கண்டுபிடித்து தொடர் கண்காணிப்பை மேம்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. யானைகள் வருகையை துல்லியமாக கண்காணிக்க திண்டுக்கல் மாவட்டத்தில் 20 பேர் அடங்கிய சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்பட உள்ளதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லை தொடர்ந்து பிற மாவட்டங்களிலும் சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஆடி திருக்கல்யாண திருவிழாவின் கடை நாளான இன்று கோயில் நடை அடைக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் சுவாமி மற்றும் அம்பாள் தங்க கேடயத்தில் மண்டகப்படியில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து காலை 7 மணிக்கு கோயில் நடை முழுமையாக சாத்தப்பட்டது. இன்று முழுவதும் பக்தர்கள் தரிசனம் செய்யவோ தீர்த்த கிணறுகளில் நீராடவோ அனுமதிக்கப்படவில்லை. கோயில் நடை அடைக்கப்படுவது தெரியாமல் வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் ராஜகோபுரம் முன்பு நின்று வழிபட்டனர். சிதம்பரத்திற்கு அருகே உள்ள பரங்கிப்பேட்டை அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் போதிய வகுப்பறை வசதி இல்லாததால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இப்பள்ளியில் 123 மாணவர்கள் படிக்கின்றனர். கூடுதல் கட்டட வசதி கேட்டு பெற்றோர் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த அவர்கள் அரசு வழங்கிய சீருடை மற்றும் புத்தகங்களை திருப்பி அளித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். திருச்சியில் சேதமடைந்த கொள்ளிடம் தடுப்பணையை சீரமைக்க கோரி விவசாயிகள் ஆற்று நீரில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அழகிரிபுரத்திற்கு அருகே காவிரியையும் ஐயாற்றையும் இணைப்பதற்காக 7 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தடுப்பணை ஒரே ஆண்டில் இடிந்து சேதமடைந்துள்ளது. இதனால் சலவை தொழிலாளர்கள், விவசாயிகள் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாக கூறி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தடுப்பணையின் உறுதியற்ற தன்மையே இந்த சேதத்திற்கு காரணம் என்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. உடனடியாக பழுதடைந்த தடுப்பணையை சீரமைத்து பாலம் மற்றும் ஆற்றங்கரைகளை பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். திருப்பத்தூருக்கு அருகே காணாமல் போன பள்ளி மாணவர் கிணற்றில் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்ட சம்பவத்தை அடுத்து அந்த பள்ளிக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளி விடுதியில் தங்கி படித்து வந்த 11ஆம் வகுப்பு மாணவர் முகிலன் என்பவர் கடந்த 2 நாட்களாக காணாமல் போயிருந்தார். அவரை பெற்றோரும் காவல்துறையும் தேடி வந்த நிலையில் பள்ளியில் இருந்த கிணற்றில் அவர் சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் மாணவனின் மரணத்திற்கு பள்ளி நிர்வாகமே காரணம் என்று கூறி உடலை வாங்க உறவினர்கள் மறுத்து 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச பாரா டேக்வாண்டோ போட்டியில் பதக்கங்கள் வென்ற சேலத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆண்கள் பிரிவில் 5 பதக்கங்களையும் மகளிர் பிரிவில் 2 பதக்கங்களையும் வென்று மொத்தம் 7 பதக்கங்களுடன் ஊர் திரும்பிய இவர்களுக்கு தமிழ்நாடு டேக்வாண்டோ சங்கத்தினர் மற்றும் சக வீரர்கள் சார்பில் மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொடைக்கானலில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் கோக்கஸ் பள்ளத்தாக்கு பகுதி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. பருவமழை காரணமாக வானம் தெளிவாக இருப்பதால் மலை உச்சியிலிருந்து பார்த்தால் சமவெளி பகுதிகள் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றன.
மேலும் கோக்கஸ் பள்ளத்தாக்கில் இருந்து முழுமையாக நிரம்பிய வைகை அணை, வருசநாடு மலைத்தொடர்கள், பெரியகுளம் நகரம் போன்ற அரிய காட்சிகளையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். மாமல்லபுரத்தில் 4வது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. 12ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியா, ஜப்பான், சீனா உட்பட 19 நாடுகளைச் சேர்ந்த 102 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்திய அணியில் உள்ள 12 பேரில் 8 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடரில் கலந்து கொள்ளும் வீரர்கள் வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான தகுதி இடங்களுக்கும் போட்டியிடுவர். சென்னையில் விரைவில் 46 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள்களுக்கான சிறப்பு பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. திருவல்லிக்கேணி, டி-நகர், அசோக் நகர், முகப்பேறு, ரெட் ஹில்ஸ், பெரம்பூர், வியாசர்பாடி, வேப்பேரி, பூந்தமல்லி, கூடுவாஞ்சேரி, காஞ்சிபுரம் ஆகிய 11 பகுதிகளில் இந்த சைக்கிள் பாதைகள் அமைக்கப்பட உள்ளன. சைக்கிளில் பயணிக்கும் மாணவ மாணவியரின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் நோக்கில் இந்த திட்டத்தை மாநகராட்சி கையில் எடுத்துள்ளது. டெல்லி, பெங்களூரு போன்ற நகரங்களில் இந்த திட்டம் நடைமுறையில் உள்ள நிலையில் சென்னை மாநகராட்சி தாமதமாக இந்த திட்டத்தை கையெழுத்திருப்பதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. கோவை மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் இணைய வழி மோசடிக்காரர்களிடமிருந்து 5,22,00,000 ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது. 2021 முதல் 2025 ஜூலை வரை மாவட்ட சைபர் கிரைம் காவல்துறையினர் இந்த தொகையை மீட்டுள்ளனர். இணைய மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். அறிமுகமில்லாத வங்கிக் கணக்குகளிலிருந்து பணம் வந்தால் தாமதிக்காமல் காவல்துறையினரை அணுக வேண்டும் என்றும், இதுபோன்ற பண பரிமாற்றங்கள் மோசடிக்காக பயன்படுத்தப்படலாம் என்றும் எச்சரித்துள்ளனர். சத்தீஸ்கரில் கிறிஸ்தவ கன்னியாஸ்திரிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சேலத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலத்தில் இயேசு பேராலயம் முன்பு திரண்ட கிறிஸ்தவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்ட 2 மீதான வழக்கை துரிதமாக விசாரித்து நீதி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 44,418 பேர் பயனடைந்திருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலவச மருத்துவ பரிசோதனை திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2ஆம் தேதி தொடக்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 1,256 முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. அடுத்த ஓராண்டுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை முகாம்கள் நடைபெறும். பொது மருத்துவம், எலும்பியல், மகப்பேறியல், குழந்தைகள் நலன், இருதயவியல் உள்ளிட்ட பல வகையான மருத்துவ சேவைகளும் இலவச பரிசோதனைகளும் இங்கு கிடைக்கும். இந்த திட்டத்தின் முதல் நாளில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் 44,418 பேர் பயனடைந்துள்ளனர். இதில் சென்னையில் அதிகபட்சமாக 2,935 பேரும், விழுப்புரம் மாவட்டத்தில் 2,013 பேரும் பலன் பெற்றுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. எலுமிச்சம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததால் அவற்றை சாகுபடி செய்து வரும் விவசாயிகள் விரக்தியடைந்துள்ளனர். திண்டுக்கல், தேனி, தூத்துக்குடி, நாமக்கல், நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் எலுமிச்சை சாகுபடி செய்யப்படுகிறது. ஆடி மாதம் அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெறுவதால் எலுமிச்சை தேவை அதிகரித்துள்ளது. இருப்பினும் எலுமிச்சைக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கோயம்பேட்டு சந்தையில் 1 கிலோ எலுமிச்சை 30 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சில்லறை விற்பனையில் ஒரு எலுமிச்சம்பழம் 15 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 2 ரூபாய்க்கு கூட வாங்க ஆளில்லை என்று வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். எலுமிச்சை மதிப்பு கூட்டும் ஆலைகள், ஊறுகாய் உற்பத்தி நிறுவனங்கள் வாயிலாக அவற்றை கொள்முதல் செய்வதற்கு வேளாண் வணிக பிரிவினர் உதவ வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். மேட்டூர் அணை உரிய காலத்தில் திறக்கப்பட்டு காவிரியில் நீர் பெருக்கெடுத்தாலும் நாகை உள்ளிட்ட காவிரி படுகை மாவட்டங்களில் உள்ள கடைமடை பகுதிகள் நீரின்றி காய்வதால் விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர்.
காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் நம்பிக்கையோடு 2 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடியை மேற்கொண்டனர். ஆனால் பல பகுதிகளில் தண்ணீரின்றி நெற்பயிர்கள் காய்ந்து வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக நாகை உள்ளிட்ட கடைமடை மாவட்டங்களில் முழுமையாக காவிரி நீர் வந்து சேரவில்லை என்று தெரிவிக்கும் விவசாயிகள், கீழ்வேளூர் பகுதியில் ஓடம்போக்கி ஆறு, வெள்ளையாறுகளால் எதிர்பார்த்த தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று கூறுகின்றனர். இதேபோல மயிலாடுதுறையில் வாய்க்கால்கள் பலவற்றில் தண்ணீர் திறக்கப்படாததால் பாசனத்திற்கு பயன்படுத்த முடியாத நிலை தற்போது வரை நீடிப்பதாக தெரிவிக்கின்றனர். அரசு தலையிட்டு கடைமடை பகுதிக்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். தேனியில் சாம்பலாறு அருவியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 2 பேர் உயிரிழந்தனர். குரங்கணி அருகே உள்ள சாம்பலாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் போடிநாயக்கனூரைச் சேர்ந்த வங்கி ஊழியரான ஜஹாங்கீர் தமது குடும்பத்தினருடன் அருவி பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஜஹாங்கீர் உறவினரான மஜித் ஆகியோர் அடித்துச் செல்லப்பட்டனர். தகவல் அறிந்த தீயணைப்பு வீரர்கள் அவர்களை தேடி வந்த நிலையில் ஆற்றில் இருவரது உடல்களும் கண்டெடுக்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரையில் அரிய வகை நீர்நாய்கள் திருநாய்களுடன் சண்டையிட்ட வீடியோ பரவி வருகிறது. காரைக்காலில் கடற்கரையை ஒட்டி நீண்ட நிலப்பரப்பில் அலையாத்தி காடுகள் அமைந்துள்ளன. தற்போது வெளிநாடுகளில் இருந்து அரிய வகை நீர்நாய்கள் இந்த அலையாத்தி காடுகளுக்கு வந்துள்ளன. நீர்நாய்கள் கூட்டமாக விளையாடுவதை கண்ட கடற்கரை பகுதியில் திரியும் திருநாய்கள் நீர்நாய்களுடன் சண்டையிட்டன. இதனை கடற்கரைக்கு வந்த பொதுமக்கள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்த நிலையில் அந்த காட்சிகள் பரவி வருகின்றன. தஞ்சை மாநகராட்சியில் நடைபெற்ற சாதாரண மாமன்ற உறுப்பினர் கூட்டம் கலவரமாக மாறியது. திமுக மேயர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் போது 3 மாதங்களாக கூட்டம் நடத்தப்படாதது ஏன் என அக்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் வெங்கடேஷ் கேள்வி எழுப்பினார். 6 நாட்களுக்கு முன் வழங்க வேண்டிய நிகழ்ச்சி நிரல் நேற்று முன்தினம்தான் வழங்கப்பட்டது என்றும் பாதி பேருக்கு கிடைக்கவில்லை எனவும் கூறினர். எனவே கூட்டத்தை ரத்து செய்ய உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் மேயரும் ஆணையரும் ஏற்றுக்கொள்ளாததால் வாக்குவாதம் முற்றி கலவரமானது. ஆத்திரமடைந்த திமுக, அதிமுக, பாஜக உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பணம் பெற்றுக்கொண்டு பக்தர்களை விரைவாக தரிசனம் செய்ய அனுமதிப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில் விழிப்புணர்வு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. பணம் வசூலிப்பது தொடர்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வெளியான வீடியோக்களில் அடிப்படையில் 2 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து விரிவான தரிசனத்துக்காக யாரிடமும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும், அப்படி யாரேனும் கேட்டால் கோவில் நிர்வாகத்திடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் விழிப்புணர்வு பலகை வைக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே தடை செய்யப்பட்ட குரங்கணி சாம்பலார் அருவியில் குளிக்கச் சென்ற 2 பேர் திடீர் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டு மாயமாகியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதே பகுதியில் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 2 உயிரிழந்துள்ளனர். மதுரை அருகே இளைஞர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலக்கல்லந்திரி பகுதியில் அப்பன் திருப்பதியைச் சேர்ந்த செல்லப்பாண்டி என்பவர் கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். மளிகை கடைக்குள் இருந்த செல்லப்பாண்டியை 4 பேர் கொண்ட கும்பல் வெளியில் இழுத்து வந்துள்ளது. பின்னர் அவரை ஓட ஓட விரட்டி தலை, முதுகு மற்றும் கைகளில் வெட்டி தப்பிச் சென்றனர். இதில் செல்லப்பாண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகொலை செய்யப்பட்ட செல்லப்பாண்டி ஏற்கனவே ஒரு குற்ற வழக்கில் தொடர்புடையவர் என காவல்துறை தெரிவித்துள்ளது. வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு மும்பையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்களை மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்க உள்ளதால் பக்தர்களின் வசதிக்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மும்பை பாந்த்ரா டெர்மினல் வேளாங்கண்ணி சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 27 மற்றும் செப்டம்பர் 6 ஆகிய தேதிகளிலும், வேளாங்கண்ணி பாந்த்ரா டெர்மினல் சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30 மற்றும் செப்டம்பர் 9 ஆகிய தேதிகளிலும் இயக்கப்படும். இந்த ரயில்களுக்கான முன்பதிவு இன்று தொடங்கியது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் ஆடி திருக்கல்யாண திருவிழாவின் கடைநாளான இன்று கோயில் நடை அடைக்கப்பட்டுள்ளது. அதிகாலையில் சுவாமி மற்றும் அம்பாள் தங்க கேடயத்தில் மண்டகப்படியில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து காலை 7 மணிக்கு கோயில் நடை முழுமையாக சாத்தப்பட்டது. இன்று முழுவதும் பக்தர்கள் தரிசனம் செய்யவோ தீர்த்த கிணறுகளில் நீராடவோ அனுமதிக்கப்படவில்லை. கோயில் நடை அடைக்கப்படுவது தெரியாமல் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் ஏமாற்றத்துடன் ராஜகோபுரம் முன்பு நின்று வழிபட்டனர்.
தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை அருவியில் நீர்வரத்து சற்று குறைந்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2 நாட்களாக தடை விதித்திருந்தனர். தற்போது நீர்வரத்து சீரானதால் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சேலத்தில் வனவிலங்கு வேட்டையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஏரிமலை காப்புக்காடு பகுதியில் வனத்துறையினர் ரோந்து சென்றபோது நாட்டு துப்பாக்கி மற்றும் இரவு நேர நிச்சய விளக்குகளுடன் இருந்த 3 பேரை வனத்துறையினர் மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் வனவிலங்குகளை வேட்டையாடியது தெரியவந்துள்ளது. வனவிலங்கு வேட்டையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஆண்கள் மட்டும் பங்கேற்ற பொங்கலாயி அம்மன் கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மலையாம்பட்டி கிராமத்தில் 200 ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்த பொங்கலாயி அம்மன் கோயில் திருவிழாவில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்று கிடா வெட்டி பொங்கலிடுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவில் வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 232 ஆடுகள் வெளியிடப்பட்டன. இந்த ஆட்டு இறைச்சியை கொண்டு சமைக்கப்பட்ட சமப்பந்தி விருந்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வந்த 5000க்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்து கொண்டு உணவு உண்டனர். ராமேஸ்வரம் அருகே பவளப்பாறைகளை வைத்து பணம் வசூலிப்பதற்கு தடை விதிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டம் நடைபெற்றது. தனுஷ்கோடி அருகே உள்ள கோதண்டராமர் கோயிலில் ராமாயண கதைகளை கூறி பணம் வசூலிப்பதாக கோயில் நிர்வாகத்துக்கு புகார்கள் வந்தன. இதையடுத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோயில் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். கும்பகோணத்தில் தீயணைப்பு வாகனம் வயலில் கவிழ்ந்ததில் தீயணைப்பு வீரர் காயமடைந்தார். நத்தம் கிராமத்தில் உள்ள வீட்டில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். சாலை சேதமடைந்திருந்ததால் திடீரென தீயணைப்பு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வயலில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வாகனத்தை ஓட்டிச் சென்ற தீயணைப்பு வீரருக்கு காயம் ஏற்பட்டது. இதற்கிடையே வீட்டில் பற்றியிருந்த தீயை பொதுமக்களே அணைத்தனர். நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 44,418 பேர் பயனடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இலவச மருத்துவ பரிசோதனை திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடந்த 2ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 1256 முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. அடுத்த ஓராண்டுக்குள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை முகாம்கள் நடைபெறும். பொது மருத்துவம், எலும்பியல், மகப்பேறியல், குழந்தைகள் நலன், இருதயவியல் உள்ளிட்ட பல வகையான மருத்துவ சேவைகளும் இலவச பரிசோதனைகளும் இங்கு கிடைக்கும். இந்த திட்டத்தின் முதல் நாளில் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் 44,418 பேர் பயனடைந்துள்ளனர். இதில் சென்னையில் அதிகபட்சமாக 2,935 பேரும், விழுப்புரம் மாவட்டத்தில் 2,013 பேரும் பலன் பெற்றுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மாமல்லபுரத்தில் 4வது ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டி உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. 12ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியா, ஜப்பான், சீனா உள்ளிட்ட 19 நாடுகளைச் சேர்ந்த 102 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். இந்திய அணியில் உள்ள 12 பேரில் 8 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொடரில் கலந்து கொள்ளும் வீரர்கள் வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான தகுதி இடங்களுக்கும் போட்டியிடுவார்கள். சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டை அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் போதிய வகுப்பறை வசதி இல்லாததால் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இப்பள்ளியில் 123 மாணவர்கள் படிக்கின்றனர். கூடுதல் கட்டிட வசதி கேட்டு பெற்றோர் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்தவர்கள் அரசு வழங்கிய சீருடை மற்றும் புத்தகங்களை திருப்பி அளித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அருகே ஒற்றை காட்டு யானை விவசாய நிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. மகாராஜக்கடை வனப்பகுதியிலிருந்து வந்த 3 யானைகளில் 2 யானைகள் கர்நாடகா வனப்பகுதிக்கு விரட்டப்பட்டன. ஆனால் ஒற்றை யானை மட்டும் கொங்கணப்பள்ளி வனப்பகுதியில் முகாமிட்டு தக்காளி, மா, வாழை போன்ற பயிர்களை சேதப்படுத்தி வருகிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இரவு நேரங்களில் வயல்வெளிகளுக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு பகுதி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. பருவமழை காரணமாக வானம் தெளிவாக இருப்பதால் மலை உச்சியிலிருந்து பார்த்தால் சமவெளி பகுதிகள் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றன.
மேலும் கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கிலிருந்து முழுமையாக நிரம்பிய வைகை அணை, வருசநாடு மலைத்தொடர்கள், பெரியகுளம் நகரம் போன்ற அரிய காட்சிகளையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் பல மாதங்களுக்கு பிறகு மீண்டும் பாகுபலி யானை ஊருக்குள் நுழைந்திருக்கிறது. உணவு மற்றும் தண்ணீர் தேடி உதகை சாலையை கடந்து சென்ற இந்த ஒற்றை யானையால் இப்பகுதி விவசாயிகள் கவலையடைந்திருக்கின்றனர். தேக்கம்பட்டி, நெல்லித்துறை உள்ளிட்ட கிராமங்களில் பயிர்களை சேதப்படுத்தி வந்த இந்த யானையின் நடமாட்டம் கடந்த சில மாதங்களாக குறைந்திருந்தது. தற்போது மீண்டும் யானை வந்திருப்பதால் விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள மேங்கோ ரேஞ்ச் பகுதியில் செயல்பட்டு வரும் ரேஷன் கடையை காட்டு யானைகள் உடைத்து சேதப்படுத்தியுள்ளன. நள்ளிரவு நேரத்தில் கடைக்குள் புகுந்த யானைகள் அங்கிருந்த அரிசி, சர்க்கரை, மைதா உள்ளிட்ட உணவுப் பொருட்களை தின்றும் வெளியே கொட்டியும் சேதப்படுத்தியுள்ளன. இதுகுறித்து தகவல் அறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர்.